அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த 7 நாட்கள் 20/11/2025 முதல் அதிர்ஷ்டம் கிடைப்பது உறுதி. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதுக்கு சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கமும் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியங்க. அதன் விளைவாக மருத்துவ செலவுகள் கூடும். இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் வருமானம் இருப்பதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காதுங்க. இந்த வாரத்தினுடைய இறுதியில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நாட்களாக சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திறமை இருந்தும் எதையும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் வாகனங்கள்ல செல்லும் போது வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவைங்க. வளர்ச்சி ஏற்பட்டாலும் விரயங்கள் அதிகரிக்கும் என்பதால் இந்த விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கைகளில் இருக்கு. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். அதனால் இந்த வாரம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவினுடைய சேர்க்கையும் பெற்றிருக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்லங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த வாரத்தினுடைய இறுதியில் இப்படி உடல் உபாதைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முறையாக அதில் கவனம் செலுத்த இயலாமல் தவிப்பீங்க. இருந்தாலும் கூடிய விரைவில் அதற்கான முன்னேற்ற பாதையை நீங்கள் வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்குது. இது போன்ற நேரங்களில் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவது நல்லதுங்க. பலரின் மனக்கசப்பிற்கு நீங்கள் ஆளாக வேண்டி இருக்கும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியான தனது சொந்த ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக புத சுக்கிர யோகம் ஏற்படுகிறதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாய ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அமைதியான வாழ்க்கை அடிக்கோளும் விதத்தில் சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க. முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. முக்கிய புள்ளிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டு. தாய் தந்தையின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்களால் லாபமும் புதிய முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு வரையஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதால உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி ராகு அமர்ந்திருப்பதாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி
சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. இந்த தருணங்கள்ல குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதவையா இருக்குதுங்க. வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வரும் சிம்மராசி அன்பர்கள் குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக தாய்நாடு வந்து போகும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் மற்றும் தாமதங்களினால் மன உளைச்சல் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்ம ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது அவ்வளவு நன்மை தராதுங்க. பணிச்சுமை, ஓய்வில்லாத உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காதது ஆகியவற்றினால் பார்த்து வரும் பணியில் அதிருப்தியும் வெறுப்பும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வேலைக்கு சென்று விடலாமா என்ற அலுப்பு மேலிடுங்க. உழைப்பிற்குரிய ஏற்ற ஊதியம் கிடைக்காது. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவது. ஆனால் இந்த வாரத்தினுடைய இறுதியில் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சக ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரிவர செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. இதன் காரணமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோக கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை பாடுபட்டு உழைத்தும் வியாபார அபிவிருத்தி மிகவும் குறைவாகவே இருக்குங்க. லாபம் குறையும். சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு. இதனால் லாபமும் கூடிய விரைவில் அதிகரிக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கலைத்துறை வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கும் ஆதரவும் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உயர்மட்ட தலைவர்களின் போக்கு மனதிற்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். கட்சியிலும் செல்வாக்கு குறையுங்க. பிரபல பிரமுகர்கள் கட்சியை விட்டு விலகி விட இருக்காங்க. நாமும் விலகி விடலாமா என்ற எண்ணம் மேலோங்குங்க. எந்த ஒரு செயலிலும் அவசரப்பட வேண்டாங்க. நிதானம், பொறுமை உங்களுக்கு மிக மிக அவசியங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் பலம் குறைந்து சஞ்சரிக்கின்றன. பாடங்கள்ல ஈடுபாடு குறையக்கூடும். படிக்க உட்கார்ந்தால் உறக்கம் மேலிடுதுங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணப்பற்றாக்குறை கவலை அளிக்கும். இருந்தாலும் உங்களுக்கு தக்க தருணத்தில் உதவிகளும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்கக்கூடும் என்பதை பூமிக்காரகரான செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது. இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்குங்க. விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. விவசாய இடுபொருட்களாகிய விதை, உரம் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லா நிலை போன்றவை வயல் பணிகள்ல அலுப்படைய செய்யாதுங்க. மாறாக பொது உற்சாகத்துடனும் அதிக உழைப்பையும் செலுத்த வைக்கும். இதன் காரணமாக கணிசமான லாபத்தையும் ஈட்டுவீங்க. குறைந்த காலத்தில் மழை பெய்வது சமய சஞ்சீவினியாக கை கொடுக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. சூரியனின் நிலை அனுகூலமாக இருப்பதால அரசாங்க ஒத்துழைப்பும் சலுகைகளும் வயல் பணிகள்ல உற்சாகத்தை மேம்படுத்துங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் ராசிக்கு சுப பலன்களை அளிக்கும் நிலையில வலம் வந்து கொண்டிருப்பதால் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி பெற இருக்கீங்க. குழந்தைகள் நன்றாக
படிப்பார்கள். மனதில் மகிழ்ச்சி ஏற்பட இருக்கு. வேலை பார்க்கும் சிம்ம ராசி வனிதையருக்கு அலுவலக சூழ்நிலை பணிகளில் உற்சாகத்தை தருங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்பட்டு அதன் காரணமாக மற்றற்ற மகிழ்ச்சி பெருகில் உலா வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.